பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ராஜியை பார்க்கறதுக்காக மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வராங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. வாமா மீனா, எப்படிம்மா இருக்கு? ரொம்ப டயர்டாக இருக்கு, இருமா குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா, கூடவே உன் பையனை தான் வந்திருக்கான், அவனை வாடான்னு ஒரு வார்த்தையாவது நீ சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் நீ இந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்தவன்டா, உன்னை எப்பறம் நான் கேட்க முடியும்? ஓ, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸர் இல்லை சார், வாங்க சார் வந்து உட்காருங்க சார், குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் வராரு. கதிர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாத்தியா மீனா, சென்னைக்கு போயிட்டு வந்தான், பொண்டாட்டி என்ன சொன்னாலையும் மறு பேச்சு பேசுறதில்ல, அது மட்டும் கிடையாது, 1,00,000 ரூபா கொடுத்து கிளாஸில் வேற சேர்த்து விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க அத்தை, ராஜிக்காக தானே கதிர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லடி, 1,00,000 ரூபாடி, 1,00,000 ரூபா கொடுத்தா இன்னைக்கு ஒரு பவுன் நகை எடுத்துடலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, எந்த காலத்தில் இருக்கீங்க? 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் நகையெல்லாம் வராது, 3/4 பவுனு தேரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா போதும்மா, உங்களுக்கு என்ன வேணும், நகை வேணுமா, எடுத்து கொடுத்துட்டா போச்சு, அப்படி இல்லாட்டி இந்தாங்கம்மா 1,00,000 ரூபா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் 1,00,000 ரூபாயை பணம் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லடா, சரி நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, சரவணன் மாமா எப்படி இருக்காரு? ஏதோ இருக்கான், கஷ்டம் நமக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா, இல்லை அவன் சிரிப்பை பார்த்து நம்ம கஷ்டப்படக்கூடாதா என்னன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி புலம்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவளோட பேச்சை மட்டும் எடுக்காத அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. செந்தில் இருந்துட்டு அங்கேருந்து வரும்போதே உன்னை நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாரு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ராஜியை பார்க்குறதுக்காக மீனை கிளம்ப போகிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு கிளாஸில் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்தாங்களாம், அதை தான் அவன் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்நேரம் பார்த்தாலையும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா, டிஸ்டர்பும் பண்ணலாம் டிஸ்டர்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜியை பார்க்கறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க. கதவை திறந்து உள்ளவே வரங்க. ஒரு வார்த்தையாவது பேசுகிறாள பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, பாட்டு கேட்டுக்கிட்டே இவங்க எழுதுறாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெல்ல மேலே கை வைக்கிறாங்க. ஏய் கதிர், சும்மா இரு, நான் அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன், அமைதி இரு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர், இப்படிலாம் பண்ணால் நான் எப்படி தான் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா மீனா, ஐயோ அக்கா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ராஜி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா நீங்கள் எப்போ வந்தீங்க? ஐயோ கதிர், என்னை தொடாதீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அப்போவே வந்துட்டேன், சொல்லுமா என்ன இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக சென்னையில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இதெல்லாம் வேற நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமே நீ வேலைக்கு போக போறியா, இல்லை பாப்பாவை பெற்று கொடுக்கறதுக்காக இங்கேயே இருக்க போறியான்னு தெரியல அப்படின்ற மாதிரி மீனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சரி அந்த விஷயத்த விட்டுட்டு வேற எல்லா விஷயத்தையும் சொல்லு, சென்னையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், கதிரவனை எப்படி பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கையில் இருக்கிற ரிங்கை கொடுத்துட்டு 2 கையும் பற்றி இப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா, சென்னை கதையெல்லாம் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, சென்னைக்கு போனது, ஃபஸ்ட் நைட் நடந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் அவள் சொல்லிட்டா. என்னது இப்போ ஏதோ சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜுக்கு வெக்கமாக வருது. கூடிய சீக்கிரமா நீ ஒரு குழந்தையும் ஒரு குழந்தையும் பெற்று கொடுத்தா நானும் உங்கள் மாமாவும் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மீனாவும் ராஜியும் ரொம்பவே அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, செந்திலும் நம்ம மீனாவும் நடந்து போயிட்டுருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடி போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, பார்த்த உடனே மீனா இருந்துட்டு, நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, நீ ஏன் என்னை பாடாப்படுத்துகிற, இன்னும் குழந்தை வந்தால் அவ்வளோதான், நீ அதை விட பல மடங்கு பா பா
என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிரைவர் வாங்கிட்டு வா, டானிக் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை படுத்தி எடுத்துருவேன். இப்போதைக்கு குழந்தை ஈமெல்லாம் கிடையாது. ஒரு பைக் வாங்குகிறோம், சீக்கிரமாக ஒரு வீடு வாங்குகிறோம். அப்படியே அடுக்கடுக்கா போயிட்டு அதுக்கப்புறம் வேணா குழந்தைய பற்றி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம தங்கமயில இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னொருத்தர் இருந்தால அவ நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க. சரி தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பாக்கியம் இருந்துட்டு இப்போ தான் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அக்காவை பார்த்துட்டு வந்தேன். அவங்க பொண்ணு அவங்க மாமியாக்காரி ரொம்பவே ஒரு பாடாக படுத்திட்டு இருந்தாலாம். புருஷங்காரங்கிட்ட 2ல் 1 கேட்ட உடனே சத்த பிரித்து தனியாக குடுத்தனம் போயிட்டாளாம். நம்ம வீட்லேயும் ஒன்று இருக்கே, என்னடா 8 மணி ஆயிடுச்சு இன்னும் கொட்டிக்கிறதுக்கு வரலையேன்னு பார்த்தேன், கரெக்டான டைமுக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக வரல, தண்ணி எடுத்துகிட்டு போகலன்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ, தங்கமயிலால் அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரோ இது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையை பார்த்தா என் வாழ்க்கையே சரியாக போயிடும் போல இருக்குது. இப்போ எல்லாரும் எனக்கு துணையாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன விஷயம் போதும் அவங்க என் பக்கம் இருந்திருந்தா நிறைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்காதோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பழைய ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.